வெல்கம் டு கௌதம் சேனல். நீங்கள் வந்து கௌதம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 அந்த கேம் பிளே வீடியோ தான் இப்போ பண்ண போகிறோம். போன தடவை 4 பிளேயர் கேம் 4 பிளேயர் கேம் அதை தான் விளையாடிருப்போம். இந்த தடவை வந்து கிரானியை வந்து விளையாட போகிறோம். கிரானியில் வந்து டோர் எஸ்கேப் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் ஷேரை தட்டி விட்டு பாருங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், கௌதம் 78 பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிவியர் எஸ்கேப்னு வேறு ஒன்று வந்திருக்கோம். கிரானி ரீமேக் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அமௌண்ட் போட்டுடலாம். கிரானி ரீமேக்கில் என்னென்ன பண்ணணுன்னு தெரியலையே, அது என்னென்ன பண்ணணுன்னு தெரியல. அப்போ என்னத்துக்கு கிரானி ரீமேக் போட சொல்கிறேன். பார்த்துக்கலாம் கைஸ், யூடியூப்பில் பார்த்து எல்லாத்தையும் யூடியூப்பில் தானே பார்த்து கற்றுக்குறோம். ஏய் காரா, இன்னைக்கு பண்ண போகிறது டோர் தான். இது வந்து கிளவி வேறு எங்கே வருதுன்னே தெரியல. ஓ, மேலே தான் டேரக்டாக வருது. பேசாமல் பெட்டுக்குள்ள வந்துக்கிறேன். வருதா என்ன கிளவி? இப்போ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் மேலே ஏறி வந்துக்குது. அவ்வளோதான் புது சாத்தி விட்டு டச் பண்ணுறானே, அது கீழே விழுந்துடும். கட்டிங் பிளேயர் வந்தோடனே கட்டிங் பிளேயர் தான். ஓகே, போயிடுச்சா? கீழே நின்றுக்குது. ஐயோ, பார்த்துச்சுரா. ஏய் ஃபஸ்ட்டு கதவு சாத்தி விடும். சாத்துறடி. இது ஆன் பண்ணி விட்டுட்டு வெடிக்கிட்டு போய் விழுந்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு டிஜே வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. யார் அது? கிளவி வந்துட்டியா? கிளவி வர மாதிரி தெரியலையே. சவுண்ட் வச்சுப்போம். ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துச்சுரா. ஏய் சொட்ட கிளவி, உனக்கு எதுவுமே தெரியலையாடி. ஓடி, நான் இப்படியே கீழே குடிச்சிட்றேன். பாய். ஐயோ, கால் உடஞ்சிச்சு. கீழே ஒரு ட்ராப் வச்சுக்கலாம். வராரே. ஓகே, இது இப்படியே போட்டு எங்கேயா போயிடும். வேறு வழி இல்லை. நம்ம கேசோலின் நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். அதனால் கேசோலின்லாம் தேவைப்படாது. வா, கன் பாட். ஒரு கன் போட்டு கிடச்சிருக்கு, இன்னும் 2 வேணுமே. எப்போ அது கொஞ்சம் அந்த கார் கிட்ட கூட போயிடக்கூடாது, ஏன்னா சவுண்டு வந்துடும் கைஸ். அதுதான் ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. கேரளா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டிங் பிளேடு ஒயர் கட்டுற இருக்கால என்ன இல்லை. ஐயோ, வெளிச்சிச்சு. வெடிக்க வந்துட்டோம். கட் பண்ணிடலாம். ஐயோ, அந்த சொட்டை வேறு வந்துடுமே. சரி, இப்போதைக்கு இது தள்ளிட்டு ஐயா போட்டு ஐயா போயிடும். அப்படிக்கா என்ன ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு வந்து இந்த சைடு வந்துருக்கலாம். ஓகேவா கைஸ்? மறக்காம லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நடும். நீங்களும் மறக்காமல் பார்த்துடலாம். ஓகே, சரி, இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸில் இதுவும் இன்னும் இல்லை. சரி, கிரானி எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சிட்டு போயிட்டு போன்னு நினைக்கிறேன். எப்படிக்கோ போய் பார்க்கலாமா? வருமா என்ன? சரி, வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக் இதெல்லாம் தேவையில்லை. ரெடி நான் பண்ணுறது டோர். ஓய், ஷார்ட் கன். இன்னும் ஒரு பாட் கிடச்சிச்சுன்னா போதுங்க. ஷார்ட் கன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ தான் சவுண்டு போட்டு வந்தனால அனுப்பிச்சிட்டு போயிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழ்ப்போ. ஓகே, எப்படிக்கா போயிடலாம். கீழே ட்ராப் வச்சுக்குது. சொட்டை கிழவி ஒட்டக்கூடாது. ஓடி போடாமல் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கிடச்சிச்சுன்னா அது போட்டு தள்ளிடுறாங்க.
ஓகே கும்முன்னு இப்படியே போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த சைடு போயிட்டு அந்த கழுவி இப்போ வந்து கட்டிங் லேயரை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்துடும், பரவாயில்ல. டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஓடு. ஓ இதுதான் சிவிஆர்எஸ்க்கு. ஓகே என்னோட புக்கு. ஓ அங்கே போடணுமா? ஐயோ தட்டி விட்டனே. ஐயோ பார்த்துச்சுரா கேள்வி. எப்போ இந்த நீயே வச்சுக்கோங்க புக்கை. இன்ஜின் பாட்டெல்லாம் எதுக்குறாடி? நாங்கள் பண்ணுறது டோர் எஸ்கேப்பு. மிச்சைடு வந்துரு போகுது. ஓகே ஹேண்ட் சைடு போயிடுச்சு. நல்லா எப்படிக்கா போயிடுவோம். எப்போ அந்த பெல்லை தட்டி விட்றாதுறாப்பா. அப்புறம் கிளவி துரத்தி அடிக்கும்டாப்பா. சரி திருப்பி கீழே போவோம். ஏன்னா இது எங்கே போகுது இந்த வரி? என்ன புதுசாக ஒரு ரூட்டா? ஓகே இப்போ திருப்பி இப்படிக்கா வந்துருவான் அது. சரி நம்ம எப்படிக்கா இறங்கி போயிடலாம். கிச்சன்லாம் இன்னும் நம்ம செக்கே பண்ணல. அது செக் பண்ண விட்டால் தானே அது துரத்தி வருது. ஓகே மேலே வந்தாச்சு. இன்ஜின் பாட்டெலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. சரி பாத்ரூம் போய் அந்த லிட்டில் என்ன இருக்குது இனிமேல் ஒரு தலையை போட்டு அடிச்சு வச்சுக்கிற மாதிரி இது. இப்போ கீழே போகிறதா மேலே போகிறதான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா கீழே இருந்துச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே இல்லை நல்ல வேலை. அப்படியே செக் பண்ணிட்டு கம்முன்னு போயிடுவோம். கன் பாட்டு கச்சிச்சு கைஸ். லாஸ்ட்டு கன் பாட்டும் கச்சிச்சு. ஓகே பொறுமையாக போ. வந்துச்சு. ஓடு. போடி சொட்டை பள்ளி மக்கி. ஓடு. இதுவரையும் நம்ம ஒன்று தான் கைஸ் இதுவரையும் பண்ணியிருக்கோம். ஒரு கன் பாட்டு எடுத்துகிட்டு வந்து உன் தலையில் வைக்கணும் 2 நாள். கீழே வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ கீழே வந்தோடனே இதை பட்டுன்னு போட்டு படுக்க வச்சுட்டு மேலே போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுக்கணும். சொட்டை வரையல நான் வரட்டேன். வந்து இறங்கி வந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸு தெரியுது. வாடி சொட்டை கேளேபி சாவடி. பெரிய இதுமாரி பண்ணுக்கிறேன். சும்மா பின்னாடியே தொந்தரவு பண்ணு. ஓகே இப்போ வந்து மேலே போயிட்டு நௌரி படிக்கட்டில் பொத்துன்னு பாட்டி நூறுங்க பாட்டி. கிளவனை கேட்டதான் சொல்லுங்க பாட்டி. மேலே போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் சொல்லணும். ஸ்க்ரூ டிரைவர் அவ்வளோதான் சுட்டாச்சு. ஸ்க்ரூ டிரைவரில் போய் என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வேறு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போடணும். அதுவும் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓடு. அவ்வளோதான் திரு. என்ன கீ இது? சீவர் கீயா? யாராவது சீவர் கீ கொடுக்குறீங்க? எனக்கு தேவையில்லை. சரி நம்ம போய் சீவர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி போய் எதனா தேடுவோம். கன்று எடுத்துட்டு ஹேமர் கிடச்சா நல்லாயிருக்கும். ஹேமரு ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு. ஓகே ஸ்பெஷல் கீ இது பேருன்னு நினைக்கிறேன். ஸ்பைடருக்கு இது கீன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கீ. ஓகே இப்போ செட் பண்ணிடலாம். ஓகே செட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்து கன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளுறது தான் பாக்கி. போட்டு தள்ள போகிறதுல பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை வந்து அதில் கன்று சுட்டுனா சரியாக போகுது. சரி இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். கோடு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? கோடெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கோடு இல்லை. மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அங்கே போய் ஷார்ட் கன் புல்லட் எடுத்து அதை சுட்டு
சபா சபா சபா. ஓகே, இங்கே உள்ளாட்டு இருக்கு. சுற்று எடுத்துட்டு இப்படியா போயிட்டேன். கரெக்டாக அதை வச்சு குறி பார்த்து சுட்டோன்னா அவ்வளோதான். இது கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க. டோர் எஸ்கேப் தான் பண்ண போகுது. என்னை விருப்பி நிற்கிறாங்க மயிலாட்டு. ஏன்னா அது சுட்டால் வந்துடுமா என்ன? இல்லை வரல. ஹேமர் தேவைன்னு நினைக்கிறதுக்கு கிளவி வச்சுட்டாலா இல்லை தெரியலையே. ஃபஸ்ட்டு நம்ம புக் எடுத்துகிட்டு வந்துடலாம். புக் எடுத்துகிட்டு வந்து அதை ரிலீஸ் பண்ண விட்டுட்டுனா சரியாக போகுது. ஐயோ வந்துச்சிரும். ஏன் மொட்டை பாடி சொட்டை. ஓகே, இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு திறந்து விட்டுட்டு வரலான்னு பார்த்தா இந்த சரி கிளவி வந்து எனக்கு ஏன் சொட்டை கொஞ்ச நாள் எனக்கு விட மாட்டேடி. சரி காடி கீழே குஞ்சிட்டு இப்படிக்கா ஒரு வழி போவோமே. இது எனக்கு தேவையில்லை. என்ன கைஸ் இது என்னமே கடைய மாட்டேங்குது. சரி கீழே போயிடலாம். கீழே போயிட்டு திருப்பி ஏன்டா கீழே வந்தோம்னுக்குது. பாவே திருப்பியும் பார்த்துச்சா. இது ஒன்றுமே இல்லை, என்னத்துக்கு தான் வேஸ்ட்டாக வச்சுருக்குது. எனக்கு என்ன எண்டு இது ஈட் பண்ணிட்டேன். சொட்டை சாவு. சும்மா வந்து வேலைக்கெல்லாம் பார்த்துக்கூடாது தான் வச்சுக்கணும். நான் போயிட்டேன். உன் பொண்ணு ஒரு கீ கொடுத்துருக்கோம், அது போயிட்டு வந்து பேரலா கீ வேறு எனக்குதுன்னா தெரில. ஓகே, இப்படிக்கா போயிடலாம். டிவின்ஸில் அந்த 4 பாக்ஸ் வருமே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஒரு கையா எடுத்துன்னு போகிறதா இருக்குது. சொட்டை கீழே ட்ராப்லாம் வச்சுக்கிற பார்த்தியா. போயிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வரணும். போய் ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த வேலை போனால கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நம்மளுக்கு வந்து 3 பொருள் தேவைப்படுது. ஒன்று வந்து ஹேமர், இன்னொன்று வந்து ஹேமரும், இன்னொன்று வந்து பேட்லாக் கீ, இன்னொன்று வந்து டோர் மாஸ்டர் கீ வேணும். போ டக்குன்னு போவோம், கேம் முடிச்சிடலாம். ஏன் இப்படிக்கு ஒழி போகும், காதி வெளிக்கு இருந்துச்சு. இப்படிக்கா போவோம். ஓகே செட். ஓகே போயிட்டு என்னடா சைடுக்கா போச்சு. இப்படிக்கா லாஸ்ட்டுக்கா போயிடுச்சு. நம்ம எப்படிக்கா போயிடலாம். என்னடா லிஃப்ட்டுக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்துப்போம். என்னக்குது பேரலாக்கி கச்சிச்சு. ஓகே பேரலாக்கி கிடச்சிடுச்சு. ஓ அந்த லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம எப்படிக்கா போயிடலாம். சேஃப்டி இருக்கு. என்ன பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கா. இனிமே இல்லையே. இனிமே எல்லாத்துக்கு என்னத்துக்குற அந்த பாக்ஸு. இப்படியா போயிட்டு இப்படிக்கு வந்துடலாம். பேரலாக்கி கிடச்சிருக்கு. போயிட்டு பேரலாக்கி வந்து ஓப்பன் பண்ணிடும். இன்னொன்று வந்து மாஸ்டருக்கு இன்னும் ஹேமர் மட்டும் தான் கைஸ் தேவைப்படுது. ஹேமர் தான் எங்கே இருக்கும்னு தெரில. ஓகே ஃபஸ்ட்டு போய் நம்ம கன்னை தூக்குவோம். அந்த கிளவி எழுந்துட்டுவோம்னு நினைக்கிறேன். கன்னை தூக்கியாச்சு. கிளவி சொட்டை கிளவி தருது பார்த்தீங்களா. சொன்னால ஏஞ்சிட்டு போகுது.
எங்கே போய் தேடுறதுனே ஒன்றும் புரியல. சரி போவோம். ஏய் என்னடா இது, கிச்சன் பூரா தேட்டேன், டே ஒன்லேயே சுற்றி நிற்கிறோம். கீழே போனோம் கீழே போனோம் கீழே போகலாம் கீழே போகலாம் கீழே போகலாம். கீழே போனால் அந்த ஒரு சுவிட்ச் இருக்கும், அது சுட்டால் எதனா கிடைக்கும். கீழே போவோம். ஹை வந்துடும். போ போ போ. ஓகே இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா திரும்பவும். கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருக்கும். என்னோட ஸ்டிக்கு இருக்கா? ஸ்டிக்கு எனக்கு தேவைப்படாதே. ஸ்டிக்கு தேவைப்படாதடா, எனக்கு காண்டு ஏற்றுறாங்க. ஹேமர் தான் எங்கே போச்சுன்னு தெரியல. ஹேமர் சரி, ஹேமர் எங்கே இருக்குன்னு தேடலாம். ஏய் கிளவி வண்டியாடி, வரல. மேலே போகலாம். இப்போ என்னமே இல்லை, அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துல கூட தேடிடும். அவ்வளோதான், வேறு என்னமே இல்லையே. என்ன பண்ணுறது இப்போ? ஹேமர் எங்கே போயிட்டுருக்கோம்? சரி போய் நம்ம கீழே போயிட்டு கண்ணை போட்டு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு இப்படிக்கா உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏறணுமா? சீவர் பாரு சாக்கடை. பார்த்துச்சு போய் தொலை. மூக்கு பெரிய இப்படி இருக்கு சனி. அது அப்படியே நேராக போயினே இரு. சொந்திச்சு இப்படியா போயிடலாம் இப்படியா போயிடலாம். பார்த்துட்டு ஏறிடலாம். நம்பர் 1 நம்பர் 2 என்னடா செத்துட்டேன்? வா சரி பார்க்கலாம். போ. ஏன் சரிடா டே, என்னடா டே கன்று வேறு எங்கே போட்டோன்னே மறந்துச்சு. ஒரு நிமிஷம் கன்று எடுத்துகிட்டு கண்ணிடும். பார்த்தீங்கன்னா சீவருக்கே வந்துட்டேன். சீவருக்கு வந்துட்டு போனால் இங்கே தான் நின்றுக்குதா? போய் அந்த கீ எடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அது போய் நின்று திரும்பிச்சு. நான் பார்த்துருமே என்ன பார்த்து தோலை, வேறு வழி இல்லை. ஆனால் திரும்பி ஒரு சைடு போயிட்டு ஓய் இங்கே பாரு. என்னமாக்கு வேணும் ஸ்பைடர் மேட்டா? ஓகே இங்கே இருக்குதா வழி? நான் எங்கேயோ கண்டு பார்த்துருக்கேன். போச்சா இல்லையா அது?
போயிடுச்சு. லிஃப்ட்ல ஏறு அமுத்திட்டு மேலே போயிட்டு ஒன்றாவது பாக்ஸில் என்ன ஆகுது? ஓ எனக்கு தெரிஞ்சு அதில் தான் ஹேமர் இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக போயிட்டு போயிடலாம். போய் ஃபஸ்ட்டு கன்னை எடுத்து கிளவியை போட்டு தள்ளிடணும். சரி வந்த வழி எப்படிக்கா போகிறோம்? இப்படிக்கா போய் வந்து பிச் ஹேண்டல் அது போய் மாட்டிட்டேன்னா சரியாக போகுது. அதுக்கப்புறம் மாஸ்டருக்கு எங்கன்னு பார்த்து தேடி எடுத்துக்குவோம். இதில் தான் முக்கியமாக இதில் தான் ஹேமர் இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தம் ஹேமர் இருக்குது. இதில் தான் ஹேமர் இருக்குது. போடி எப்படியோ ஹேமர் கிடச்சிது. அது ஒரு சந்தோஷம். ஹேமர் கிடச்சிச்சில அதே சந்தோஷம். ஃபஸ்ட்டு கிளவியை போட்டு தள்ளிடணும். கிளவி வா உனக்காக தான் வெயிட்டிங். அவ்வளோதான் சுட்டு தள்ளியாச்சு. ரிலேட் பண்ணிட்டு எங்கேயோ போட்டு ஹேமரை எடுத்து இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சிச்சுன்னா செம்ம கைஸ். அவ்வளோதான். இன்னும் மாஸ்டர் கீ மட்டும். ஓகே மேலே போய் செக் பண்ணிடலாம். மாஸ்டர் கீ மட்டும் தப்பிச்சிச்சுன்னா கிடச்சிச்சுன்னா சேஃப் லாக் இருக்குது. ஓகே சேஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இங்கேனா இருக்குது. இன்னும் எனக்கு டாக் ஹவுஸ் கீயே கிடைக்கலையடா. இப்படி போட்டு இரு கட்டிங் பிளேட் ஒன்றா இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஐயோ ஷட். தேர்ட் டேக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் கைஸ் வெளியே போய்ட்டு பார்த்துக்கோ. எழுந்துச்சுரா டே, டக்குன்னு எழுறா டே போகலாம். யார் என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு தான் எழுறானே. இப்பயே நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டியா? ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் பிளேட் எடுத்துட்டு நான் போடுங்க. கிளி வந்துச்சுன்னா தொந்துருவேன். மாஸ்டருக்கு எதில் கிடைக்கும்னு தெரியல வேறு. ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டா சரியாக போகுது. அதுதான் என்ன மேலே அது. வா வாடி போடி சொத்தப்பல்லியாடி அப்படி ஓடி பின்னாடி திரும்பாரு சொட்டா. மாசக்கு சேஃபில் கட்டிச்சு நல்லா இருக்கும். கொஞ்சம் பெல்லு வேறு அடிச்சிட்டான். கார் கீழே போய் என்ன போகுது? கட்டிங் பிளேயர் கொடுத்துருவானுங்களோ? மாஸ்டர் கீ கைஸ் தப்பிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து கிளவி கீழே வந்துட்டாலும் சரியாக போகுது. கிளவி கீழே வாடி டக்குன்னு வாடி. அவ்வளோதான் நான் கிளம்புறேன். வாய் கிளவி. வந்துரு போயிட்டு வந்துட்டா போயிடலாம் மேலே. ஓகே போயாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லை ஆள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு உடனே வரும். நீங்களும்
இருக்கான்னு பார்த்தலாம். டாட்டா பை பை, see you, the end.